வேதம், உண்மை உள்ள வேதம், சக்தி உள்ள வேதம். அது வேற எந்த வேதம் இல்லை, இந்த ஹோலினஸ் பைபிள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். எல்லா வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தின் அழிவு இருக்கு, உலகம் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் கரெக்டாக தான் போயிருக்கு. ஆனா ஊர் வேதத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு, நான் மீண்டும் வருவேன், எனக்கு சொந்தமானவர்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். நான் அவருடைய பாதத்துல, நான் என் பாதத்தில் அவர் அமருன்னு சொல்லி, அவர் என் செயல போய் வரும்னு சொல்லி நான் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ப எப்படியாக இருக்கு. அவங்க மறைச்சி செய்யற எத்தனையோ பாவத்தை தெரிஞ்சோ நீ செய்து கொண்டிருக்க. இது எல்லாம் நினைச்சியும் கருத்து உனக்காக மனதுருகி மன்னிச்சு பரவாயில்ல வந்துடும். நான் கூட இருக்க முடியாது, நினைச்சு ஆயிடும். ஆனால் அவங்க எப்படி தாங்கியிருக்கிறாங்க. இந்த பூமியில தான் நம்மளுக்கு எல்லா சகலமும் தெரியுமா? அந்த பூமியில தான் நம்மளுக்கு சகலமும். நம்ம எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு இவ்வளவோ நம்ம கேட்கறோம். அதனால சண்டையில கேட்கறோம். 35 நாட்கள்ல எத்தனையோ சண்டை, 12 மாசம், ஒரு மாதம் 4 சண்டை, 4 வருடம் 48 வருஷம் 48 நாள் சண்டை இருக்கு. இந்த 48 சண்டையில நம்மளுக்கு எடுத்துதான் இருக்கிறோம். ஆனால் நம்மளோட சும்மா ஒன்றும் மாறாம இருக்க, நம்மளோட சைகள் மாறாம இருக்க. அல்லேலூயா. நம்ம சைகள் மாறாத வரைக்கும் கர்த்தருடைய பிரசனத்தை, கர்த்தருடைய ஹோலினஸை போலாம். அல்லேலூயா. என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஒரு விடுதலை ஆகணும். ஏதோ ஒரு புண்ணியை குடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கேன் மகனை, அதை எனக்கு வாழ்க்கை ஒரு விடுதலை வரும். நல்ல மனசார எத்தனையோ தவிர என் மகனை நான் ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனையோ தவறு ஐயா, கடந்த 2 நாட்கள் தான் இந்த வாழ்க்கை வயசோட இருக்குன்னா இல்லைன்னு சொல்லலாம். என் மகனை சுத்தமா வளர்க்கணும்னு சொல்றேன். எல்லாத்தையும் கடந்துடும். இங்க ஆராதிக்கிறது அங்க விடுதலை ஆகும். அல்லேலூயா. அங்க இங்க ஆராதிக்கிறது அங்க விடுதலை ஆகுச்சு. அல்லேலூயா. நீ மனசார நீ ஆராதிச்சினா அது உன் பேத்தியாக இருக்கட்டும், உன்னுடைய உடன்பிறடாக இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும், நீ மனசார நீ ஆராதிக்கும் போது அங்க விடுதலை. உன் குடும்பத்தை ஒருத்தர் தொட்டுட்டார்களே அந்த குடும்பத்துக்கே வெற்றி தான்.